அண்ட் ஆல்சோ சீக்கா பங்களாதேஷ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வேர்ல்ட் கப்க்கு வரமாட்டோம்னு அந்த ஒரு பேச்சுவார்த்தைலாம் போயின்னு இருக்கு. ஐசிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வரலனா ஓகே. நாங்க வேற ஏதாவது டீம்ல நாங்க போட்டிருக்கோம். ஸ்காட்லாண்ட எடுத்துக்கிறோம் உங்க பிளேஸ்ல இந்த டோர்னமெண்ட்ல. ஸோ இன்னும் ஒரு நாள் இருக்கு பங்களாதேஷ். அவங்க கன்சிடர் பண்ணோம். அவங்களால அவங்களோட மேட்சஸ்லாம் மூவ் பண்ண முடியாது. இட்ஸ் டூ லேட் இந்த டே அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்தியன் போர்ட் ஆமாமா அண்ட் ஐசிசி போர்ட். சாரி இந்தியன் போர்டு வந்து தேவ் செட் தட் இட்ஸ் இம்பாசிபிள் டு சேஞ்ச் த வென்யூஸ் நவ். ஐசிசி போர்ட் ஹவ் பேக் தெம் ஆப்வியஸ்லி. ஸோ பங்களாதேஷ் ஹேஸ் டு மேக் தட் கால். அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் கமிங் பேக் டு தி ஏண்டா மேட்ச் சீக்கா, நீங்க சொல்லியிருந்தீங்க நியூசிலாண்டோட பேட்டிங் இல்லைன்னு. பட் தேர் லோவர் ஆர்டர் இஸ் வெரி ஸ்ட்ராங் சீக்கா. என்னதான் சொல்லுங்க, ஒரு டேரல் மிச்சல், ஒரு கிளென் பிலிப்ஸோட இன்னிங்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்கா ஆடினா, மார்க் சாப்மன் வேற. See, Conway and Rachin Ravindra, if they can get off to a decent start along with that Robinson, ஏதாவது ஒரு இது கொடுத்தாங்கன்னா, then maybe they could form a good team. See, இதுதான் சீக்கா, இந்த டீம் லைக் நியூசிலாண்ட்ல நீங்க வந்து ஒரு வேர்ல்ட் கப் முன்னாடி இஃப் யூ ஆஸ்க் 100 people or 50 people யார் வேர்ல்ட் கப் வின் பண்ணுவாங்கன்னு, more than 80% will say India, maybe 20 to 30% will say Australia, a few of them might say England, but South Africa ஒரு இன்னொரு nobody, very rarely you will find people saying New Zealand. ஆனா எல்லா வேர்ல்ட் கப்லயும் பாருங்க, they'll be there in the semis or they'll be in the Champions Trophy finalsல வந்தாங்க. They'll be in the knockout stage. That is why I'm saying you should never underestimate New Zealand. I'm not underestimating New Zealand as a team. You said a very well point. They are a very underestimated team. Let's put it that way. இப்போ சாண்ட்னர்ல ஒரு அண்டர்எஸ்டிமேட்டட் ஆல்ரவுண்டர். இன்னைக்கு சாண்ட்னரே கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணான். அவன் தான் அந்த 4th ஓவர் வந்து போட்டு கடைசி ஓவர்ல டேரல் மிச்சல்லாம் கொடுத்துருந்தான். So they also got இந்த மாதிரி அடிக்கச்சு. அதான் viewers, ஒரு அபிஷேக் சர்மா மாதிரி ஒரு fellow comes and takes the bowling on and just blast the bowling. என்ன ஆகும் தெரியுமா? அந்த கேப்டன் உன்னோட வாட் டூ, கையும் வராது காலும் வராது, bowling வேலை செய்யாது. The truth is bowling வேலை செய்யாது sometimes. As a captain, I've been in this position because அவன் என்ன பண்ணாலும் அடிக்கிறான். அவனுக்கு இங்க போட்டா அங்க அடிக்கிறான், அங்கே பார், இங்க பார், இங்க பார், அங்க பார், இங்க பார், எல்லாரும் அடிக்கிறான் அவன் போட்டு. போராத குறைக்கு அதுக்கு வேண்டிய அவன் தொப்பு 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 மொத்தி போயிடான் குயிக்கா. சரி, திருப்பி ரிங்கு சிங் வரா. ரிங்கு சிங் ஒரு 5 பால் எடுத்துக்கலாம் டைம். அதுக்கப்புறம் அவன் டமாண்ட் பீட் பண்ண அடிக்கிறான். So what will the bowler do? There's no respect for the opposition captain. அதுதான் இந்தியாவோட biggest strength. Every alternate batsman is from 1 to 8 or 4 batsmen can take the match away from you at any given point of time. அந்த 4ல 2 பேர் கிளிக் பண்ண போறோம், இனி 3 பேர் கிளிக் பண்ணாங்க. அதுதான் ஒரு டீமுக்கு. அதுதான் சொல்ல வரேன். அந்த மாதிரி தான் இருக்கு. That is where I say India is, I'm not being overconfident. I hope the series becomes interesting. என்னது? You are. இதுல என்ன டவுட்?